செம்பிய நாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏலூர் நாட்டார் கோவனூர் சாமித்தேவருடன் உங்கள் பசும்பொன் சோழனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, அதாவது சிவகங்கை சீமையின் மன்னர் ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஒரு தன்னிகர் இல்லாத இடத்தை பிடித்து காளையார் கோயிலில் மாண்ட முத்துவடுகநாத தேவரின் பற்றி தான் நம்ம, அதாவது அவரோட பெயர் சம்பந்தமாக தான் பார்க்க போகிறோம். அவரோட வரலாறு, சிவகங்கை சீமை என்ற வரலாறு நாளையிலேருந்து நம்ம பேசுவோம். இந்த முத்துவடுகநாதர் அப்படின்ற ஒரு பெயரை சில தற்குறிகள் அதை வடுக தெலுங்க அப்படின்னு ஒரு சில தற்குறிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த முத்துவடுகநாத தேவர் அப்படின்ற பேரு எப்படி வந்துச்சு அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி என்றால் சார்ந்திருப்போம், தவறென்றால் தட்டி கேட்போம். யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, உண்மையை உறக்கச் சொல்வோம், உயிர் மூச்சு உள்ளவரை சொல்வோம், உறுதி வரை சொல்வோம், அதை இறுதி வரை சொல்வோம். அதாவது முத்துவடுகநாத தேவரோட விளக்கம், சில எலி கூட்டம் என்ன செய்யுதுன்னா, வன்மையான முயற்சியில ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக முத்துவடுகநாத தேவரை பெயரை வச்சுக்கிட்டு இவர் தெலுங்கு நாயக்கரு அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு அலையுது. ஏன்னா இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னே தெரியல. ஏதோ வடுகன் அப்படின்னு தான் உடனே தெலுங்கு அப்படின்ற மாதிரி ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நம்ம சரியான ஒரு விளக்கம் கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்த பதிவு நம்ம போடுறோம். அதாவது முத்து வடுகநாதர் அப்படின்ற பெயர் பிரான்மலை வடுக பைரவரை குறிக்கும் பெயர். பிரான்மலை சிவகங்கை சமஸ்தானத்துக்கு உட்பட்ட ஒரு போர் கோட்டையும் எண்ணற்ற பீரங்கிகளும் இருந்த கோட்டையாகும். இதில் கோயில் கொண்ட ஈசன் திரு கொடுங்குன்றநாதர் என்று பைரவர் வடுகு பைரவர் என அழைக்கப்படுகின்றார். முதலாம் சசிவர்ணத்தேவர் மகன் வேண்டி இப்பைரவரை வழிபட்டு அதன் நினைவாக முத்துவடுகநாதர் என்று பெயரை வச்சிருக்கார். ஏன்னா அந்த சிவனுக்கு பெயர் அந்த பைரவர் வடுகு பைரவர். வடுகு பைரவரை வணங்கி தனக்கு ஒரு மகன் பிறக்க வேண்டும் என்று வேண்டி இருந்தனால அதை சரியாக அந்த பேரை வைக்கணுன்றதுக்காக தான் முத்து வடுகநாத உடையார் தேவர் அப்படின்னு அந்த பேரை வச்சது. ஆமா, ஏன்னா இந்த பேர் இதுக்கு ஒரு வரலாறுன்னு இருக்கு. எப்படின்னா அந்த கோயிலுக்கான ஒரு வரலாறு ஒன்று இருக்கு. என்ன வரலாறுனா, பிரம்மதேவன் செருக்கடைந்து திரிந்த ஒரு காலம், அதாவது நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு ஒரு பிரம்மன் இது ஒரு வரலாறுல உள்ளது. அதுதான் இப்ப நம்ம எடுத்து போடுறோம். செருக்கடைந்து நான் தான் எல்லாத்துக்கும் மேலே உள்ளவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலம் உண்டு. அப்போது பிரம்மனுக்கு 5 தலைகள். இப்ப நான்முகன் சொல்றாங்க. அப்போது பிரம்மனுக்கு 5 தலைகள் இருக்கு. ஏன்னா இவர் திசைகளின் காவலனாக, படைப்பு தொழிலின் அதிபதியாக விளங்கியதாலும் 5 தலைகளுடன் அவதரித்ததாலும் உலக ரட்சகனான சிவபெருமானையே மதிக்க தவறினார் பிரம்மன். அதோடு தேவர்கள் மற்றும் முனிவர்கள் அனைவரையும் தன்னையே வணங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். இது குறித்து சிவனிடம் சென்று முறையிட்டனர். தேவர்கள் சினம் கொண்டார். சிவபெருமான் பிரம்மனின் செருக்கை அடக்க தீர்மானித்தார். தனது சக்தியால் பைரவரை உருவாக்கி பிரம்மனின் தலைகளை ஒன்றை கிள்ளி வரும்படி ஆணையிட்டார். வீராவேசத்துடன் பெறப்பட்ட பைரவர் பிரம்மனின் 5 தலைகளில் நடுவில் இருந்த ஒரு தலையை தன் நகத்தால் கிள்ளி எடுத்தார். இந்த பைரவர் அம்சமே வடுக பைரவர், வடுக தேவர். அதாவது வடுகன் என்றால் பிரம்மச்சாரி அப்படின்னு அர்த்தம் தூய தமிழ்ல. புராணத்தில் சொல்லப்பட்ட தகவல் இது. அதாவது பைராக்கிய முத்துவடுகநாத சுவாமி ஒரு முறை சேர நாட்டை சேர்ந்த வியாபாரிகள் வண்டிகளில் மிளகு மூட்டைகளை எடுத்து புறப்பட்டனர். அதாவது இது ஒரு கதை ஒண்ணு இருக்கு. எப்படின்னா, சேர நாட்டு வியாபாரிகள் வண்டியில வச்சு மிளகு மூட்டையெல்லாம் வண்டியில வச்சு எடுத்து புறப்படுறாங்க. இரவு நேரம் நெருங்கவே அந்த வனத்துல தங்கிட்டு மறுநாள் புறப்பட்ட போலான்னு தீர்மானிக்கிறாங்க. அப்போது இலந்தை மரத்தின் அடியில் குடிகொண்டிருந்த பைரவர் கிளவடியும் எடுத்து மிளகு வியாபாரி ஒருவரை நெருங்கினார். உடல்நிலை சரியில்லை, கசாயம் வைக்க வேண்டும், நீங்கள் கொண்டு வந்த மூட்டையில் இருந்து சிறிது மிளகு எடுத்து தாருங்கள் என்றார். வியாபாரிக்கு அதில் விருப்பம் இல்லை. எனவே மூட்டைக்குள் இருப்பது மிளகு இல்லை, பாசிப்பயிறு என்றார். கிழவரும் அப்படியா என்று கேட்டுவிட்டு அங்கிருந்து மறைந்தார். நாட்கள் ஓடின.
மதுரைக்கு போய் சேர்ந்த வியாபாரிகள் பாண்டிய மன்னரிடம் ஒரு விலை பேசி சரக்குகள் அனைத்தையும் விற்றனர். மூட்டைகளை எடுத்து கிடங்கில் அடுக்குவதற்கு முன் அரண்மனை சிப்பந்தி ஒருவரிடம் ஒரு மூட்டையை பிரித்து உள்ளே இருப்பது மிளகுதானா என்று சோதிக்கும்படி பாண்டிய மன்னன் சொன்னார். அதன்படி சிப்பந்தி ஒரு மூட்டையை பிரிக்க உள்ளே இருந்தவை பாசி பேரு மிளகு வியாபாரிகளுக்கோ வியர்த்து விட்டது. முகம் சுளித்த மன்னன் வேறொரு மூட்டையை பிரித்து பார்க்க சொன்னான். அதிலும் பாசிப்பயிர். இப்படி எல்லா மூட்டைகளிலுமே பாசிப்பயிர் இருப்பதை கண்ட மன்னன் சேரநாட்டு வியாபாரிகள் தன்னை ஏமாற்ற முயன்றதாக சொல்லி அவர்களுக்கு தண்டனை தர தீர்மானித்தான். அப்போது பைரவரின் திருவிளையாடல் நிகழ்ந்தது. எந்த வியாபாரியிடம் பைரவர் மிளகு கேட்டாரோ அவருக்கு திடீரென சாமி வந்தது. மிளகு மூட்டைகளை பாசிப்பயிர் ஆக்கியது நான் தாண்டா என்றார் அந்த வியாபாரி. மற்றவர்கள் நம்பினாலும் மன்னன் இதை நம்ப தயாரில்லை. எனவே சாமி ஆடிய செட்டியாரை பார்த்து, எனக்கு இருப்பது 2 குழந்தைகள். பெண்ணுக்கு வாய் பேச முடியாது, பையனுக்கு நடக்க முடியாது. இந்த 2 குழந்தைகளையும் நீ குணப்படுத்தினால் நீ சொல்வதை நான் நம்புகிறேன் என்றார். நான் குடிகொண்டிருக்கும் புற்றை அழித்து என்னை சந்நிதியில் குடியேற்று, அபிஷேகங்கள் செய், மிளகு சாற்றி வழிபடு, உன் குழந்தைகளை குணமாக்குகிறேன் என்று வியாபாரி வடிவில் வந்த பைரவர் சொன்னார். பாண்டிய மன்னனும் அதை சிறமேற்கொண்டு சேரநாட்டு எல்லைக்கு வந்தான். இலந்தை மரத்தின் அடியில் புற்றில் கொண்டிருக்கும் பைரவரை வெளியே எடுத்தான். மண்டபம் கட்டி பிரதிஷ்டை செய்தான். பைரவருக்கு மிளகு சாற்றி வழிபட்டான். பைரவர் அருளியபடியே 8 நாட்களில் மன்னனின் குழந்தைகள் நலம் பெற்றன. இதனால் இந்த பைரவரை பயராக்கிய முத்து ஒடுங்கநாத சுவாமி என்றும் அழைப்பது உண்டு. அதாவது திருப்பூர் மாவட்டத்துல திருப்பூர் மாவட்டத்தில் அருள்மிகு கால பைரவ வடுகநாதர் என்ற கோயில் உள்ளது. அந்த கோவில் கல்வெட்டில் உள்ள வரலாறே இது. இதனால்தான் காலபைரவரின் சொரூபமாகிய சிவபெருமானை வடுகநாதன் என்று அழைக்கிறார்கள். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? காலபைரவரோட அந்த பெயர் தான் வடுகநாதர். இதை சசிவர்ண தேவர் அவர்கள், அதாவது சசிவர்ண தேவரோட மகன் தான் முத்து வடுகநாத தேவர். அப்படி சசிவர்ண தேவர் வடுகநாதரை வேண்டி தனக்கு பிள்ளை பேரு மகன் பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட காரணத்தினால் அவருக்கு முத்து வடுகநாத தேவர் என்று பெயரை வைத்தார். இதான் வடுகநாத தேவர் உள்ள வரலாறு. இதை திரிச்சு சில தற்கொலைகள் வரலாறு தெரியாம தவறா பேசிக்கிட்டு தெலுங்குன்றது வடக்குன்றது இது போன்ற தவறான ஒரு வரலாறுகளை பரப்பி, இது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வழியா வந்த வரலாறு நமக்கு தெரியும். இதை என்ன பண்றாங்கன்னா தவறுதலா சொல்லி ஒரு தவறான ஒரு வரலாற்றை பதிகிறாங்க. அது தவறு அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த வரலாறை போடுறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே. நாளை நம்ம சிவகங்கை சீமையோட வீர வரலாறை நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே. நமது செம்பியநாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே.